இன்னைக்கு வந்து 5th lesson ஸ்டார்ட் பண்ண போறோம். Alltag und family. Alltagனா day to day, everyday and family. Okay. Was marked Khan ordnen sie die Fotos den Sätzen zu. So Khan என்றவர் என்ன பண்றாரு? Was marked Khan. What Khan is doing. So இந்த photos-க்கு நீங்க match பண்ணணும். Khan gate in die Mensa. எந்த picture? ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒகேபுலரி இருக்குது செக் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணலைன்னா இனிமேல் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒகேபுலரி படிச்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் இந்த புக்கு கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா? கான் கேட் இன்டி மென்சா. மென்சான்னா கேன்டீன். ஸோ என்ன பிக்சர்? B ma'am. Okay. Can't thrift Marie. Can't thrift Marie. Thrift na treffen, to meet. கான் மரிய மீட் பண்றாங்க. யார்? எந்த போட்டோ? ரெண்டு பிக்சர் இருக்கு மேம். A and D இருக்கு. D ma'am. D. Er fährt in die Uni. Fahren da fährt. Fahren என்னது? Drive. He is driving to the university. F ma'am. D F ma'am. F ma'am. Khan duscht. Duscht na shower. E ma'am. ma'am. Er lernt in der Bibliothek. Bibliothek na library. He learns in the library. G E ma'am. ma'am. நீங்க வந்து ஆல்பபெட் சொல்லும்போது ஜெர்மன் ஆல்பபெட் சொல்லுங்க. அது பெட்டரா இருக்கும் இல்லைங்களா? பே டே எஃப் ஏ கே. Er besucht seine Oma. ஓமானா கிராண்ட்மா. அவங்க கிராண்ட்மாவை விசிட் பண்றாரு. A ma'am. Kahn frühstückt und liest Nachrichten. Kahn breakfast சாப்பிட்டு மெசேஜ் படிக்கிறாரு. A ma'am. A ma'am. ஓகே. இப்போ வந்து ஆடியோ கேட்டுட்டு இந்த போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா? அது எந்த போட்டோக்கு மேட்ச் ஆகுது அந்த போட்டோக்கு நீங்க நம்பர் போடணும். சில ஆடியோஸ்ல வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். அந்த சவுண்டை வச்சு நீங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்க மார்க் பண்ணணும். போட்டோஸ் 1 2 3 போட்டோ பக்கத்துல பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது நீங்க மார்க் பண்ணணும். நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்றேன். Eins. A ma'am. A ma'am.
அங்க 1ன்னு போட்டுக்கோங்க அந்த பாக்ஸ்ல. எனக்கு சரியா தெரியலையா? சரி, இந்த மாதிரி பாக்ஸ்ல நீங்க 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாம் நான் போடுறேன், நீங்க கேளுங்க. 2, எஃப்எம் வி மேம். வியா மேம்? இல்லையே. ஜியா மேம். அவன் எல்லா ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. சி தான். ஸோ ஷவர் பண்ணோடனே என்ன பண்ணுவாங்க? வந்து சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட். 3, எஃப் மேம். எஃப் மேம். எஃப் மேம். ஓகே, 4, Oh nein, வி மேம். Entschuldigung. Ach, macht nichts. Kann ja passieren. Ups. Ups. கே. 5, பேயா மேம்? கரெக்ட். 6, Der Kuchen ist echt lecker, Oma. Danke. Jetzt erzähl mal, wie geht es dir, Kahn? ஆ மேம். ஆவா மேம்? கரெக்ட் தான். Sieben. Oh, hallo. Machst du auch eine Kaffeepause? Na, das ist ja ein Zufall. Wie geht's dir? Übrigens, ich bin Kahn. Setz dich doch. Okay. Ich heiße Marie. Bist du oft hier? Nein. Und du? டே மேம். ஓகே, ஓகே. இப்போ இவர் என்ன பண்ணாருன்றது நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணாருன்னு. நான் ஹோம்ஒர்க் கொடுக்கறது நீங்க யாருமே எழுதலையா? எழுதிச்சிங்களா மத்தவங்க எல்லாருமே? யார் யார் எழுதல? ஓகே, இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவர் என்ன பண்ணாருன்றது அப்படியே நம்ம போட்டாச்சு. ஸோ மார்கன் டூஷ்ட் கான். ஸோ மார்னிங் ஷவர் எடுக்கிறாரு. அப்புறம் தன் ஃப்ரூஸ்டுக்டியர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. உன் லீஸ்ட் நா கிறிஸ்டன் மெசேஜ் படிக்கிறாரு. எர் ஃபேட் இன் டி யூனி
யூனிவர்சிட்டிக்கு போறாரு. und lernt in der Bibliothek லைப்ரரிக்கு போறாரு. am Mittag geht er in die Mensa. ஸோ மத்தியானம் கேன்டீன் போறாரு. am Nachmittag besucht er seine Oma. ஸோ ஈவினிங் மத்தியானத்துக்கு அப்புறமா அவங்க கிராண்ட் மதரை விசிட் பண்ணுறாங்க. am Abend trifft er Mary. ஸோ மாரியை வந்து ஈவினிங் மீட் பண்ணுறாரு. ஸோ இந்த பேசேஜ் அப்படியே இந்த பேராகிராஃப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இன்னொரு ஆடியோ நீங்கள் அதை நோட் பண்ணதுக்கு நான் ஒரு ரீசன் இருக்கு. சரி, இப்போ இன்னொரு ஆடியோ அவர் சண்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் சொல்கிறாரு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. இதை நீங்கள் 1 2 3 4 மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த நோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதணும். அவர் சண்டே என்ன பண்ணுறாரு, இதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இப்போ இவர் சண்டே என்ன பண்ணுறாரு அந்த ஆடியோ கேட்டுட்டு இங்கே கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டீஸு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 1 2 3 இதில் 1 2 3 4 மார்க் பண்ணணும். Hallo? Hey Kahn, hier ist Tobi. Sag mal, was machst du am Sonntag? Treffen wir uns? Hast du Zeit? Also, warte mal. Am Sonntag, da will ich erst mal lange schlafen. Okay, dann vielleicht so um 12? Nee, am Sonntagmittag esse ich immer mit meiner Familie. Und dann spiele ich mit ein paar Freunden im Park Fußball. Und am Nachmittag? Um 3 treffe ich Felix und Sarah im Café Centro. Gut, dann vielleicht um 4? Also, da gehe ich mit Marie spazieren. Und danach gehen wir noch ins Kino. Hoffentlich. Aha, ja, schade. Dann vielleicht nächstes Wochenende. Ja, tut mir leid. Wir telefonieren, ja? Okay, also bis dann. ஓகே, என்னென்ன பண்ணுறாரு மார்க் பண்ணீங்களா? 1 2 3 4. யாராச்சும் மார்க் பண்ணீங்களா இல்லையா? மார்க் பண்ணீங்களா இல்லையா? மறுபடியும் ப்ளே பண்ணணுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. No, ma'am. அப்போ கேட்கலாம்ல நான் கைன்மால் பிச்சர்னு. மறுபடியும் ப்ளே பண்ணுங்க மேம். அதுக்கு எப்படி கேட்கணும்? Knock in my big feet. Hallo? Hey Kahn, hier ist Tobi. Sag mal, was machst du am Sonntag? Treffen wir uns?
Hast du Zeit? Also, warte mal. Am Sonntag, da will ich erst mal lange schlafen. Okay. Dann vielleicht so um 12? Nee, am Sonntagmittag esse ich immer mit meiner Familie. Und dann spiele ich mit ein paar Freunden im Park Fußball. Und am Nachmittag? Um 3 treffe ich Felix und Sarah im Café Centro. Gut. Dann vielleicht um 4? Also da gehe ich mit Marie spazieren. Und danach gehen wir noch ins Kino. Hoffentlich. Aha. Ja, schade. Dann vielleicht nächstes Wochenende. Ja, tut mir leid. Wir telefonieren, ja? Okay. Also bis dann. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாங்கேஜ் ஸ்லாப் பண்ணவன். கரெக்ட். செகண்ட் வந்து மிட்டர் ஃபேமிலி ஜூம் இட்டாகேசன். தேர்ட் ட்ரை வந்து ஃபூஸ்பால் ஸ்பீலர்னு நினைக்கிறேன். குட். அதுக்கப்புறம் சொன்னாதான் கொஞ்சம் குழப்பேசி. ஓகே சூப்பர். இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளே பண்ண பார்த்துடுங்க மற்றது. ஓகே. Hallo? Hey Kahn, hier ist Tobi. Sag mal, was machst du am Sonntag? Treffen wir uns? Hast du Zeit? Also, warte mal. Am Sonntag, da will ich erst mal lange schlafen. Okay. Dann vielleicht so um 12? Nee, am Sonntagmittag esse ich immer mit meiner Familie. Und dann spiele ich mit ein paar Freunden im Park Fußball. Und am Nachmittag? Um 3 treffe ich Felix und Sarah im Café Centro. Gut. Dann vielleicht um 4? Also da gehe ich mit Marie spazieren. Und danach gehen wir noch ins Kino. Hoffentlich. Aha. Ja, schade. Dann vielleicht nächstes Wochenende. Ja, tut mir leid. Wir telefonieren, ja? Okay. Also bis dann. ஓகேவா? என்னாச்சு? இன்ஸ் கீனோ கெகன் மட்டும் தான் நம்ம கடைசியில இன் ஸ்கின் அகெயின். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ராய்ண்டே ட்ரெஃபன் அவர் 2 பேர் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த 2 பேர் சொல்லிட்டு அவங்கள கேஃபேல மீட் பண்ண போறேன்னு. இங்க வந்து ஜென்ரலா ஃப்ராய்ண்டே ட்ரெஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 4th ஒன். அப்புறம் மேரியோட வாக்கிங் போறேன் அப்படின்னாரு. அப்பனா மேரியை மீட் பண்றதை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில கீனோகெயின். ஓகேங்களா? 4 இது மேரி ட்ரெஃபன், 5 6 கீனோகெயின். ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் சண்டே என்ன பண்றாரு அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வேணும். ஓகே மேம். நீங்க ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. தப்பா இருந்தாலும் நான் உங்களை எதுவுமே சொல்ல, நான் கரெக்ட் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லி தருவேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேம். ஒன் இயர் டாக் நீங்க உங்களோட டே என்ன பண்ணுவீங்க? ஸோ மார்கன்ஸ் ட்ரிங்கே ஷைன் கேஃபே. ஸோ உங்களோட டே பத்தி ஏதாவது ஒரு டே, வீக் டேஸோ இல்லை வீக்கெண்டோ ஏதாவது ஒரு டே பத்தி உங்களை பத்தி எழுதணும். சரிங்களா? எழுதி ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுக்கு வந்திருக்கும். டைம் பத்தி கத்துக்க போறோம். சரிங்களா? இதுலயும் டைம்லயும் என்ன இருக்குன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைம் இருக்கு. அஃபிஷியல், இன்அஃபிஷியல் டைமிங் இருக்கு. ஸோ அஃபிஷியல் டைமிங் இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. இன்அஃபிஷியல் வந்து இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். அஃபிஷியல் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இந்த 24 hours டைமிங் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்பர் அப்படியே சொல்லணும், அதுதான் அஃபிஷியல் டைமிங். ஸோ ரயில்வே டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணி 2:45 ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லணும்? Es ist 14. இந்த நம்பர் அப்படியே சொல்லணும். 14 இந்த உவர் நடுவில் சொல்லணும். 45. Es ist 14 உவர் 45. அப்புறம் 14 hours 45 அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அஃபீஷியல் சொல்லணும். இன்அஃபீஷியல் தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ. wie spät ist es? டைம் கேட்கறதுக்கு 2 விதமாக கேட்கலாம். ஒன்று wie spät ist es, இன்னொன்று wie viel Uhr ist es. ரெண்டுத்துல எது கேட்டாலும் டைம் கேட்டது தான். ஸோ தி டைமிங்ஸ். இப்போ கான்வர்சேஷன் போடுவேன். இது எந்த ஃபோட்டோன்னு மேட்ச் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும். 1 2 3 4 ஆர்டர் பண்ணும். அந்த 1 2 3 4ல என்ன டைம் சொல்றாங்க, எந்த ஃபோட்டோக்கு என்ன டைம்னு சொல்லும். இது ரெண்டுமே மார்க் பண்ணும். Eins. Julian, aufstehen. Aufstehen. Julian. Oh. Aufstehen? Aufstehen. Oh nee, wie spät ist es denn? 6:30. Na gut. Ich komme gleich. ஓகே, ஃபோட்டோ வந்து அவங்களே போட்டாங்க 1ன்னு. என்ன டைம் சொன்னாங்க அந்த ஆடியோல? கீழே இருக்குது. halb 7. ஸோ அப்போனா இது என்ன ஃபோட்டோ? சி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளே பண்ணு. 2. Sag mal, wie spät ist es denn? Wir haben doch um 3:30 den Termin mit dem Chef. Kein Stress. Es ist jetzt erst 1:55. Wir haben noch genug Zeit. Ah, okay, das ist gut. என்ன ஃபோட்டோ? 5:2 மேம். 5:2 ஃபோட்டோ. என்ன ஃபோட்டோ? அவங்க பேக்ரவுண்ட்ல எத்தனை பேர் பேசினாங்க, என்ன பேசினாங்க, அது டே. சரிங்களா? இங்க வந்து டே போட்டுக்கணும். Drei. Wann beginnt denn das Seminar? Um 8:45. Wie spät ist es denn jetzt? 8:10. Was? Oh Gott, jetzt aber schnell. Zenar 9. ஓகே, Zenar 9. என்ன பிக்சர்? பே மேம். B மேம். பே. ஸோ இங்க வந்து பே போட்டுக்கணும். ஸோ இங்க போட்டாங்க. எதுவும் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான் இருந்தாலும் போடுறேன் நான். Vier. Wo bleibt Moritz nur? Es ist schon 8:20. Ich weiß auch nicht, wo er ist. Wann beginnt denn der Film? In 5 Minuten. Ach, sieh mal, da kommt er ja. Entschuldigt bitte, aber... ஓகே, இது முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம டைம் கற்றுக்கிறதுல தான் இருக்கு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இதெல்லாம் கன்ஃபியூஷன் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 7 o'clockலேருந்து வரும். 7 o'clockன்னு இங்கே 7 ஆகுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 2 நிமிஷம் இருக்குது இல்லைங்களா? 2 நிமிஷம் இருக்குன்னா கோர்ஸ் ஃபார் 7. 7ன்னா 7. கோர்ஸ்னா few minutes. few for
7 அந்த மீனிங் வரும். 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா 2-3 நிமிஷம் இருக்கு 7 ஆக அப்படின்னும் போது குர்ஸ் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இன்னும் இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். 7 ஆச்சுன்னா ஜீபன் சொல்லலாம். அதே மாதிரி 2 minutes முடிஞ்சிச்சுன்னா குர்ஸ் நாக் ஜீபன். நாக்குனா பாஸ்ட் முடிஞ்சிச்சு, பாஸ்ட். few minutes past 7. அதே மாதிரி 5 நிமிஷம் முடிஞ்சதுன்னா என்ன சொல்லுவோம்? 5 நாக் ஜீபன். நாக் ஜீபன். 10 minutes முடிஞ்சதுன்னா நாக் ஜீபன். அதே மாதிரி 1/4 நிமிஷம் முடிஞ்சதுன்னா காலுக்கு என்ன சொல்வாங்க? ஃபியர்டல். ஃபியர்டல்னா குவார்ட்டர். ஸோ 1/4 நிமிஷம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஃபியர்டல் நாக் ஜீபன். அதே மாதிரி 20 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா 20 நாக் ஜீபன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த குர்ஸ் ஃபார் ஜீபன்ல இருந்து 20 ஃபார் நாக் ஜீபன் வரைக்கும் புரிஞ்சுதா? சொல்லுப்பா. அதையும் ஜுவல்ஃபா ஜீபன்னு சொல்றாங்க டைம்ல. ஜுவல்ஃபா மேல 12க்கு மேல ஜீபன்னு போட்டுருவாங்க, 7 சொல்றாங்க. இல்லப்பா, இங்க மணி இங்க வந்துச்சுன்னா என்ன டைம் ஆகும்? 7 மணி ஆகும்ல. ஓ ஓகே. அது சொல்றாங்க, இந்த நம்பர் சொல்லல. ஓகே சரிங்களா? இப்போ 7 மணி ஆக போகுது. இந்த இமேஜ்ல 7 ஆகுறதுக்கு 5 minutes, ரைட்டா? 7 ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஜீபன். அதே மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன யூஸ் பண்ணோம்? குர்ஸ் நாக்குனா பாஸ்ட் முடிஞ்சிச்சு, நாக் ஜீபன். 5 நிமிஷம் முடிஞ்சா ஃபுன்ஸ் நாக் ஜீபன். 10 நிமிஷம் முடிஞ்சா நாக் ஜீபன். 1/4 நிமிஷம் முடிஞ்சா ஃபியர்டல் நாக் ஜீபன். 20 நிமிஷம்னா 20 நாக் ஜீபன். ஸோ 20 past 7. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேம். ஓகே. ஸோ இது 3 அப்புறமா சொல்றேன். இங்கேயும் இப்போ 20 minutes இன்னும் இருக்கு 8 ஆகுறதுக்கு. நம்ம 7ல இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ இப்போ 8 ஆக போகுது நம்ம டைம் பிரகாரம் இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லணும்? 20 ஃபார் ஆப்ட் அப்படின்னு சொல்லுவோம். 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி 1/4 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஃபியர்டல் ஃபார் ஆக்ட். ஸோ இங்கே ஃபியர்டல் நாக்கு முடிஞ்சதுன்னா இங்கே ஃபியர்டல் ஃபார் இன்னும் 1/4 நிமிஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபியர்டல் ஃபார் என்ன மணி ஆகுறதுக்கு 1/4 நிமிஷம் இருக்கு அது சொல்லணும். ஃபியர்டல் ஃபார் ஆக்ட். அதே மாதிரி 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஜேன் ஃபார் ஆக்ட். ஜேன் ஃபார் ஆக்ட். அதே மாதிரி 5 minutes இருக்குன்னா ஃபுன் ஃபார் ஆக்ட். few minutesனா கோர்ஸ் ஃபார் ஆக்ட். இப்படியே தான் சொல்லிட்டு போகணும். இது ஓகேவா? ஓகே மேம். ஸோ இப்போ இந்த 3 பார்ட்டுக்கு வந்தா கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? 1/2 மணி நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹல்ப் ஆக்ட், அதாவது 8 ஆக 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொல்லணும். 7:30 மணி சொல்லக்கூடாது. 8 ஆக 1/2 மணி நேரம், half an hour. சரிங்களா? ஹல்ப் ஆக்ட்னா 7:30. ஓகேவா? ஏதாவது சொல்லுங்கப்பா. ஓகே மேம். ஓகே மேம். 6:30க்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஹல்ப் ஜீபன். வரப்போற டைம் சொல்லணும். வரப்போற டைம்க்கு 1/2 an hour இருக்குன்னு சொல்லணும் நீங்க. ஓகே மேம். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுக்கு தான் நீங்க டைம் சொல்ல போறீங்க. ஹல்ப் ஆக்ட் ஆகுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு, இல்ல ஹல்ப் ஆக்ட் ஆகி 5 minutes முடிஞ்சிச்சு. இதுக்கு தான் நீங்க டைம் சொல்ல போறீங்க. இந்த ரெண்டுமே
ஓகேவா? ஸோ இப்போ halbakt ஆகிறதுக்கு 5 minutes இருக்குன்னா fun for halbakt. இன்னும் இருக்குன்னும் போது for யூஸ் பண்ணும். fun for halbakt. இங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா fünf nach halbakt. fünf nach halbakt. ஓகேவா? ஓகேவா இல்லையா? ஓகே மேம். ஒண்ணுமே இல்ல, வெரி வெரி சிம்பிள் தான். இது பெரிய கஷ்டம் மண்டை உடைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இதுல, புரியுதுங்களா? கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, அவ்வளவுதான். நீங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இதுல ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல, நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க.